கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கி கூட அறிவியலும் அறிவு கெட்டாதவங்கிற தலைப்பில் 6வது தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு கோட்பாடை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கல்லை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகுது? முழுகுது. ஆனால் ஒரு மரக்கட்டையை போட்டால் அது முழுகாது, மிதக்கும். அதே போல் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எம்டியாக இருக்கிற பாட்டிலை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன பண்ணாது? முழுகாது. ஆனால் இது ஒரு காயினை போட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? முழுகிடும். அப்போ ஏன் அது முழுகுது? ஒரு சிலது ஏன் முழுக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அடர்த்தியை பொறுத்து இருக்குது. இப்போ தண்ணீருடைய அடர்த்தியை விட மேலே போடப்படுற பொருளுடைய அடர்த்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அது மிதக்கும். அதை விட அந்த பொருளுடைய எடை, அதாவது அந்த அடர்த்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னா மூழ்கிடும். தண்ணீருடைய அடர்த்தியை விட அதிகமாக இருக்கும்போது மூழ்கிடும். அப்போது நார்மலாக இந்த தண்ணிக்குள்ளே எந்த பொருளை போட்டாலும் அது என்ன பண்ணுன்னா, அதுக்கேற்ற அது எவ்வளோ தண்ணி நீங்கள் என்ன போட்டிங்களோ, இப்போ கல்லை போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற போல் தண்ணியை வெளியேற்றும். அப்போ அந்த எவ்வளோ தண்ணி இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 5 கிலோ எடையை உள்ளே போடுறேன் அப்படின்னா, 5 கிலோ எடையில் ஒரு பொருளை நான் உள்ளே போடுறேன். அப்போ என்ன ஆகும்? 2 கிலோ தண்ணி வெளியில் வருது அப்படின்னா 2 கிலோ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? மேலே நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மிதவை விசைன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 கிலோ தண்ணி வெளியில் போச்சுன்னா 2 கிலோ ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் மிதவை விதைன்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லேசான பொருள் என்ன பண்ணும்? மிதக்கும். ஆனால் கடினமான ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் என்ன பண்ணிடும்? மூழ்கிடும். அப்போ ஷிப்பு எப்படி மூழ்காமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ஷிப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹல்லுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது உள்ளே என்ன இருக்குன்னா, மொத்தமாக காற்று நிரப்பப்பட்டிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் அது மிதக்குது இல்லையா? அதே போல் பெரிய டேங்கை கூட நீங்கள் போய் போட்டிங்கன்னா கூட அது என்ன பண்ணும்? மிதக்க தான் செய்யும். எடை உள்ள டேங்கை உள்ளே போட்டிங்கன்னா மிதக்காது, மூழ்கிடும். ஆனால் வெறும் எம்டி டேங்கை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன பண்ணும்? மேலே மிதக்க தான் வந்துடும். அப்போது இது எதனால் நடக்குது அப்படின்னா அந்த மிதவை விசை அந்த கோட்பாடை கண்டுபிடிச்ச ஆர்க்கிமிடிஸ். அதே போல் தான் பாவம் ரொம்ப லேசாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதில் மிதக்க முடியும். ஆனால் பாவத்தை அதிகமாக செய்ய என்ன ஆகுதுன்னா அப்படியே மூழ்கிடும். ஒரு சில டைம் நம்ம ஒரு பிளாஸ்டிக் எம்டி பாட்டில் மாதிரி இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே காற்று மட்டும்தான் இருக்கும். ஆனால் பாவம் நிரம்ப என்ன ஆகும்னா அப்படியே அது மூழ்கி அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போது பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கோம். எப்படி இந்த வுட்டு ரொம்ப எடை கம்மியாக இருக்குது இல்லையா? இறகு கூட என்ன பண்ணும்? எடை கம்மியாக இருக்கும், அது மிதக்கும். ஸோ அது போல் நமக்கு காணப்பட்டுச்சுன்னா நம்ம அதில் மூழ்க மாட்டோம். சங்கீதம் 69:14 சொல்லுகிறது, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. அப்போ அதே போல் தான் நம்மளும் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த பாவ சேற்றிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.